ஸ்கூல்ல ரொம்பவே பயந்த சுபாவம் உள்ள ஒரு பையங்க. மற்ற பசங்கனால கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான ஒருத்தர் இன்னைக்கு எப்படி உலகில் இவ்வளோ பெரிய நம்பர் 1 பணக்கார ஆனார் அப்படிங்கிற ஸ்டோரி பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டோரி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் பத்தின ஸ்டோரி தாங்க. வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஐடில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டெய்லியும் இருந்து ஐடில ஏதோ ஒரு நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமில ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே பண்டல்டு கோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு உங்களோட ஐடி நாலேஜை கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ணிக்கலாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலான் மஸ்கோட ஃபுல் நேமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலான் ரீ மஸ்க் தாங்க. இவங்க அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா எரோல் மஸ்க். இவர் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு. இவங்க அம்மா வந்து மையே மஸ்க்குங்க. இவங்க வந்து டைட்டிஷியனாகவும் அது போக மாடலாகவும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சிப்லியன்ஸா யார் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிம்பல் மஸ்க் அண்ட் டாஸ்கோ மஸ்க் தாங்க. இவரோட சின்ன வயசுல இருந்து வேற எதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாராமா. இவர் வேலையே வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது, அப்படி இல்லைன்னா கோடிங்ல ஏதோ புதுசு புதுசா கத்துக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறதா நம்மங்க. இப்படியே போயிட்டு இருக்கல இவரோட 12 வயசு ஆகில இவரா வந்து ஓனா ஒரு வீடியோ கேம் கிரியேட் பண்றாருங்க. அந்த வீடியோ கேம் பேர் தான் பிளாஸ்டருங்க. அதை தனியாவே வந்து கிரியேட் பண்ணி அந்த வீடியோ கேமை $500 இவரே வந்து தனியா சேல் பண்ணிருக்காரு. சோ இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கிடைச்சதுக்கு அடையாளமாவே நம்ம பாத்துக்கலாம். எலான் மஸ்க பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போனோம்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க நல்லா இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டிப்பா பெரிய ஆளா வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அங்க போறாரு. ஆனா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்க எதுவுமே வந்து அவருக்கு அமையல. அதனால அவர் அங்கிருந்து திரும்பி கனடாக்கு போயிட்டாரு. 1989 குயின் யூனிவர்சிட்டியில அவரோட 17 வயசுல ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்றாரு. அதுக்கடுத்து 1992 பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி, அதாவது அமெரிக்காவே அவரோட 2வது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. இப்போ அவர் கையில மொத்தமா 2 டிகிரி இருக்கு. ஆனா அவர் வந்து மனிதனோட அடுத்த கட்ட வளர்ச்சியானதுல அவரோட சிந்தனை இருந்துச்சு. கண்டிப்பா வந்து மனுஷங்க அடுத்த லெவல்ல போறதுக்கு என்னென்னலாம் யூஸா இருக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், சோலார் எனர்ஜி, அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கிறது அவர் மைண்ட் ஃபுல்லாவே இருந்துச்சுங்க. கண்டிப்பா இதுதான் மனுஷங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு உறுதியாகவும் நம்பினாரு. 1995 எலான் மஸ்க் அண்ட் கிம்பல் மஸ்க் 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணி Zip2 அப்படிங்கிற கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து இனிஷியலா பிசினஸ் டைரக்டர்ஸா இருந்துச்சு. அதை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப பயங்கரமா 2 பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே 1999 வந்து பாத்தீங்கன்னா காம்பாங்கிற ஒரு கம்பெனி அந்த Zip2ங்கிற கம்பெனியை மொத்தமா $307 மில்லியன் வந்து பை பண்ணிட்டாங்க. இதுல வந்து ரொம்ப பெரிய லாபம் பார்த்த எலான் மஸ்க் வந்து என்ன பண்றாருன்னா அதோட நம்ம லைஃப் செட்டில்னு நினைக்காம இன்னும் இதை வச்சு அடுத்த ஐடியா நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. 1999 அடுத்த ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் வந்து X.comங்க. ஆன்லைன்ல எப்படி மணி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறதாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை வந்து பேபால் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு. அதுக்கு வந்து அவர் சிஇஓவா இருக்காரு. சம் ரீசன்ஸ்னால அவர் அதுல இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. 2002 வந்து eBay அப்படிங்கிற கம்பெனி மொத்தமா $1.5 பில்லியன் அதை வந்து பை பண்ணிடுறாங்க. இதன் மூலமா எலான் மஸ்க்கு மட்டும் மொத்தமா $180 மில்லியன் வந்து அவர் ப்ராஃபிட் இருந்திருக்குங்க. ஆனா இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சுமே அவரோட இது வந்து ஓயவே இல்லை, அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிட்டே தான் இருந்துச்சுங்க. 2002 ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற இன்னொரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாருங்க. இதுக்காக 6 வருஷம் ரொம்ப கடினமா உழைச்சிருக்காரு. 3 ராக்கெட் லான்ச் பண்ணாரு, எல்லாருமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஃபால்கான் 1ங்கிற கடைசி ராக்கெட் மட்டும்தான் அவருக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கை கொடுத்துச்சு. இது எதுக்கு அவர் யோசிச்சாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே வந்து ஸ்பேஸுக்கு வந்து போயிட்டு வரணும். அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போயிட்டு வர ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அதனால கட் பண்ணிட்டு எல்லாருமே போயிட்டு வர மாதிரி ஏதோ நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஃபைனலான ராக்கெட் லான்ச் பண்ணாரு. அது சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுங்க. 2012 டிராகன் கேப்சூல் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கிரியேட் பண்றாருங்க. இது வந்து என்ன ஒரு வேலைன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான குட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இது வடிவமைக்கப்பட்டுச்சுங்க. அடுத்தது 2015 ரீயூசபிள் ராக்கெட்ஸையும் வந்து லான்ச் பண்ணது இவர் தாங்க. ஃபால்கான் 9 ராக்கெட் வந்து இங்க இருந்து ஸ்பேஸுக்கு போய் அங்க செய்ய வேண்டிய வேலையில முடிச்சுட்டு திருப்பி எந்த டேமேஜ் ஆகாம லேண்டிங் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ரியூஸ் பண்ற மாதிரி டிசைனிங் பண்ணது எல்லாமே வந்து இவர் தாங்க. இவரோட நோட்டபிள் கம்பெனிஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்லா, சோலார் சிட்டி, போரிங் கம்பெனி, நியூராலிங்க்ஸ், ஓபன் ஏஐ. இப்ப ரீசெண்டா ட்விட்டரிங்கோட $44 பில்லியன் வந்து வாங்கி அதை திருப்பியும் X.comனு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு ட்ரீமை நோக்கி போறோம், அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சோன்னு அது நம்மளோட ட்ரீமை வந்து ஸ்டாப் பண்ணாம இன்னும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து ரொம்பவே பெருசாயிட்டே இருந்தாலும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்பவே பெருசா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல ஷூட் பண்ணும் அப்படி இல்லைன்னா போட்காஸ்டிங் பண்றதுக்கு இல்லைன்னா செலிபிரிட்டிஸ்ல எல்லாத்தையும் வச்சு இன்டர்வியூ பண்றதுக்கோ இல்ல பர்சனல் யூஸ்க்காக ஏதோ உங்களுக்கு வீடியோ ஷூட்டிங் செட்டப்போட நம்மளுக்கு ஸ்டுடியோ ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. விச்சுவடைன்மெண்ட் ஸ்டுடியோ தாங்க. அதை பத்தின டீடைல்ஸ், லிங்க்ஸ் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு அது ஓரியன்டா ஏதோ ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து சூப்பரான சக்சஸ்ஃபுல் பர்சனோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.